கவியரசர் கண்ணதாசனையும் வாலியையும் எந்த இடத்தில் எடுத்து பார்த்தாலும், எந்த இடத்தில் எப்படி எடுத்து பார்த்தாலும் அப்படிப்பட்ட முடிவுக்கு தான் அவர்கள் வருகிறார்கள். தமிழ் என்கிற மொழி நம்முடைய மொழி, அப்படிப்பட்ட மொழி. மகாகவி பாரதியிலிருந்து யாருடைய படைப்பை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்கிறது என்பது இரண்டாவது கருத்து. ஏன்னால் வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்பொழுது நான் தலைவராக இருந்த, புரட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழுடைய சினிமா பாடல்களை கொண்டாடுகிறார் என்றால் இப்படிப்பட்ட செய்திகளை அவர் தெரிந்து கொண்டதால் தான், இப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்து கொண்டதால் தான். அதாவது வாலியிடம் ஒரு நாள் கேட்டாராம், கவிஞர் வாலி வீட்டிற்குள் வந்திருக்கிறார். எம்ஜிஆரோடு பேசிக் கொண்டிருந்தவர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன். கம்பன் அடிப்பொடி சா கணேசன் பேசிவிட்டு விடைபெறுகிற நேரத்தில் வாலி உள்ளே வருகிறார். அதே நேரத்தில் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு 1001 படத்தினுடைய இயக்குனர் பி.ஆர். பந்துலு, நிறைய படம் எடுத்திருக்கார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். கணேசன் வெளியே போகிறார், வாலியும் பி.ஆர். பந்துலுவும் உள்ளே வருகிறார்கள். உடனே வந்து எம்ஜிஆர் 2 பேரையும் வரவேற்று விட்டு வாலிகிட்ட சொன்னாரா, ஆண்டவனே நம்மளை வச்சு படம் எடுக்க போறார். பி.ஆர். பந்துலு அது வரைக்கும் எம்ஜிஆர் வச்சு எடுக்கல, முதல் படம் அது, நம்மளை வச்சு படம் எடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானு சொல்லும்போது எம்ஜிஆர் அடுத்து கேட்டிருக்கிறார், ஏன் ஆண்டவனே ராமாயணம் வந்து உங்க ஸ்ரீரங்கத்தில் தான் அரங்கேறியது என்று சொல்கிறீர்களே, ஆனால் அப்படி இல்லை என்று கம்பனடிப்படி சா கணேசன் மறுக்கிறாரே என்று சொல்கிறார். இல்லை, என்ன யாருன்னு சொன்னது, திருவரங்கத்தில் தான் வந்து ஆடிச்சு. அப்படியா, அது என்ன சம்பவம் என்று கேட்டவுடன் வாலி சொன்னாராம், திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தான் அதில் அரங்கேற்றினாரு. ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றும் பொழுது கம்பன் என்ன பண்ணியிருக்காரு, 100 பாட்டுக்கு ஒரு முறை, 100 பாட்டுக்கு ஒரு முறை அவருடைய சடையப்ப விழலை புகழ்ந்து பாடியிருக்காரு. உடனே கேட்டாங்களா, அது என்ன 100 பாட்டுக்கு ஒரு தடவை வைக்கிறீங்க, வேணா 1000 பாட்டுக்கு ஒரு தடவை வைங்கன்னு சொன்னாங்களாம். உடனே கம்பர் சொன்னாரா, நான் வந்து எங்கள் சடையப்பர் 100ல் ஒருவர் என்று நினைத்தேன், நீங்கள் 1000ல் ஒருவன் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னாராம். உடனே பக்கத்தில் இந்த பந்து துள்ளிட்டாராம், நம்ம படத்துக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு, படத்துக்கு பேர் 1000ல் ஒருவன்னாராம். அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு படத்துக்கு பேர். அதாவது ஒரு சாதாரண வார்த்தை. அதாவது அது எம்ஜிஆர் வந்து தமிழோடு இருந்ததால். வாலி பல நேரம் சொல்லியிருக்கிறார் தமிழை பற்றி அவர் சொல்லுகிற செய்திகள், அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அதுதான். ஆக அப்படிப்பட்ட மொழியில் இருந்ததால் அந்த 2 கவிஞர்களும், கவியரசரும் இவரும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதிலே சிறப்பாக ஒரு படைப்பாளி 2 பேரையும் நான் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். மகாகவி பாரதியோடு முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அதாவது ஒரு படைப்பை எப்பொழுதுமே நாம் படைப்பாளியை வைத்துத்தான் எடைபடுகிறோம் இல்லையா. மகாகவி பாரதிக்கு ஈடு இணையான ஒரு கவிஞன் கிடையாது என்பது உண்மை. அந்த அளவிற்கு வாழ்க்கையை தன்னை வளர்த்து கொண்டார். ஆனால் செல்லம்மா பாரதி நம்ம வருத்தமாக எழுதியிருப்பாங்க, அதாவது மனைவியை காதல் ராணி என்று கொண்டாடிய கவிஞர்கள் கூட அவருக்கு சாதம் போடணும் ஞாபகம் இல்லாமல் இருக்காங்களே என்று ஒரு முறை திருச்சிக்கு எழுதின திருச்சி வானொலி நிலையத்தினுடைய பேச்சு. ஏன்னா அந்த அளவிற்கு வீட்டை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை, முழுக்க கவிதை கிடைக்காத பகிர்ந்து கொண்டிருந்தான். அவரை பற்றி ஒரு சம்பவம், ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், இது எனக்கு ஒரு முறை வாலி சொன்ன இந்த சம்பவம் வீட்டிலே பேசிக்கொடு. ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு பாரதியினுடைய, அதாவது டாக்டர் சஞ்சீவி என்று திருநெல்வேலியிலே ஒரு பெரிய மருத்துவர், அவர் வந்து வசிய மருத்துவர். அவர் வந்து திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டையிலே குடியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து எல்லோரும் கூடியிருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த வண்ணார்பேட்டையிலே இருந்த அங்கு ஒரு வழக்கறிஞர், அவர் பேர் வேதநாயகம் பிள்ளை, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அல்ல, இந்த வேதநாயகம், எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது பாரதி உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவுடன் இவர் சொன்னாராம், சஞ்சீவி ஒரு பாடல் பாடுங்கள் என்று, கவிதை பாடுங்கள் என்று சொன்னவுடன், ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்கிற கவிதையை அங்கே பாரதி பாடியிருக்கிறார். பாரதி வந்து பல ராகத்தில் அந்த கவிதைகளை பாடியிருக்கிறார். பாடி முடிச்சவன எல்லோரும் ரசித்திருக்கிறார்கள். டாக்டர் சஞ்சீவி ஆள் நல்ல குண்டு இருப்பாராம், குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு வந்து பாரதியிடம் கொடுக்கிறார். பாரதியிட்ட கொடுத்தனா பாரதி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், கையில் இப்படி கொடுக்குறாரு. பாரதி வாங்கவில்லை, 10 ரூபாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே இருந்த பீஸ்ரீ எழுத்தாளர், அவர் தான் இதை பதிவு செய்திருக்கிறார் புத்தகத்திலே, அதை வாலி சொன்னார். அந்த பீஸ்ரீ சொன்னாரா, வாங்க மாட்டேக்காரு பாருங்க, ஏயா 10 ரூபாலாம் இவருக்கு ரூபாயா இவருக்கு, அவர் அந்த காலத்தில் அதுவும் 10 ரூபா இவருக்கு நினச்சா எவ்வளோ ரூபா கொடுக்கலாம், 10, அதனால தான் வாங்க மாட்டேங்கிறாரு என்று சொல்கிறார். ஆனால் பாரதி அதற்காக அல்ல, பாரதி சொன்னாரா, இது இந்த 10 ரூபாய் என்பது, இந்த ரூபாய் என்பது நீங்கள் எனக்கு தருகிற உபகாரம், எனக்கு செய்கிற உபகாரம் அல்ல, இது ஒரு கவிதா தேவிக்கு நீங்கள் இடுகிற காணிக்கை. இது நீங்கள் எனக்கு தரக்கூடிய உபகாரம், செய்யக்கூடிய உபகாரம் அல்ல, ஒரு கவிதா தேவிக்கு நீங்கள் செய்கிற காணிக்கை. அதனால் உங்கள் கை மேலாகவும் என் கை கீழாகவும் இருக்கக்கூடாது, உங்கள் கையில் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். ஒரு பணத்தை அந்த இடத்துல தான் பாரதி சொல்லுகிறார், உங்க கை கீழே இருக்கணும், என் கை தான் மேலே இருக்கணும்.
என் கை கீழே உங்கள் கை மேலே இருக்கக்கூடாது என்று பாரதி சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த ரூபாயை வாங்கி கொண்டு டிஃபன் சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கார். பாரதி வெளியே போயிருக்கிறார். பாரதி வெளியே போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு 4 நண்பர்கள், பாண்டிச்சேரி நண்பர்கள் வந்திருக்கிறார். இன்னொரு 4 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்ன எல்லோரும் வாருங்கள், இது சாப்பிடுங்களே, இப்பொழுது தான் சாப்பிட்டு வந்தோம், எங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது தான் ஒருவர் டிஃபன் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு பாரதியை தெரியவில்லை, எங்களுக்கு இப்போ தான் ஒரு நண்பர் டிஃபன் வாங்கி கொடுத்தார் என்று. பாரதி இதற்குள் டாக்டர் சஞ்சீவி என்ன சொல்லியிருக்கிறார், நான் எந்த கவிதையிலும் எனக்கு வசியம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியவில்லை, என்னையே ஒரு வசிய சாஸ்திரி என்று சொல்கிறார்கள், ஆனால் பாரதியின் கவிதையில் ஒரு பெரிய வசியம் இருக்கிறதே, அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இப்படி சொல்லவும் பாரதி உள்ளே வருகிறார். பாரதி உள்ளே வருகின்ற பொழுது அந்த வேதநாயகம் பிள்ளை பாரதியை பார்க்கிறார். பாரதியினுடைய கோட்டு கிழிந்திருக்கிறது. பாரதி தனக்கு கிடைத்த 10 ரூபாயை தான் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கெல்லாம் செலவு செய்து விட்டார் அல்லவா. அப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறார், இவருக்கு செலவு செய்து விட்டார் தனக்கு கிடைத்த ரூபாயை கூட. இதுதான் பாரதியின் கவிதைகளிலே இருக்கிற வசியம். தனக்கு கிடைத்த ஒன்றை கூட தனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவர் கவிஞர் நினைக்கிறானே, அதனால் தான் இவருடைய கவிதைகளிலே வசியம் இருக்கிறது என்று அந்த இடத்திலே அவர் சொன்னாரா. ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது, நினைத்து பாருங்கள். தனக்கு கிடைத்த 10 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் வந்தவர்களுக்கெல்லாம் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாராம். அதுதான் பாரதி. ஆக ஒரு படைப்பாளி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மகாகவி பாரதி உதாரணம் என்று ஒரு புத்தகத்திலே கவிஞர் வாலி பதிவு செய்திருப்பார் சம்பவத்தை. அதுதான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக கவியரசர் கண்ணதாசனும் காவிய கவிஞர் வாலியும் இருந்ததற்காக இருந்ததில் இரண்டாவது கருத்து இல்லை. அதிலும் 50 ஆண்டுகள் வாலி, நினைத்து பாருங்கள், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னிலையில் இருந்தவர். ஒரு பாடலுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரே கவிஞர் வாலிதான். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய கவிஞர். அதுதான், அவர் அவ்வளவு உயரத்திலே இருந்தார். அவர் பார்க்காத, அவர் எழுதாத மொழிகளே கிடையாது, அதாவது இசையமைப்பாளர்களே கிடையாது என்கிற சொல்கிற அளவிற்கு, அந்த அளவிற்கு திரைத்துறையிலே கொடிகட்டி பறந்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய உள்ளம். எந்த நேரமும் தனியாக இருப்பார், பெரும்பாலும் எந்த வம்பு தும்பிலும் சிக்க மாட்டார். ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திரைப்படத்துறையிலே தான் இருக்கிற துறையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிற, நான் கூட கேட்பேன், 4 தலைமுறைகளுக்கு உங்களால் எப்படி பாடல் எழுத முடிந்தது? அவர் சொல்லுவார், ஒரே வரியில் சொல்லணும்னா இறைவன் அருள், இன்னொன்று சொல்லணும்னா வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. அதுதான் அவர். அதைத்தான் இன்று நான் இந்த சபைக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நினைக்கிறேன். பெரியவர்களே, நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், நம்முடைய குழந்தைகள் வளர வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்றால் வாசிப்பு வாசிப்பு. நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிப்பதன் மூலம்தான் உண்மையிலேயே ஜெயிக்க முடியும் என்பதற்கு இப்படிப்பட்டவர்கள்தான் நமக்கு சாட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிலிருந்து 2 கவிகளை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேலம் மார்கழி மன்றத்தினுடைய அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தையெல்லாம் ஒதுக்கி என்னுடைய உரையை கேட்பதற்காக உட்கார்ந்திருந்த உங்கள் அத்துணை பேர் பாதங்களையும் மறுபடியும் நான் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.